வாழ்வில் பணம் சம்பாதிப்பது என்பது நன்கு வசதியாக வாழவும், விரும்பியதை அனுபவிக்கவும், வாய்க்கு ருசியாக சாப்பிடுவதற்குத்தானே என்று கூறி பலரும் அதிகமாக சாப்பிட்டு தொப்பை ஏற்பட்ட பிறகு பெரும் அவஸ்தைப்படுவதை காணலாம். சிலர் தொப்பை குறைப்பதற்காக சரியாக சாப்பிடாமல் உணவை குறைத்து தொப்பையை குறைக்க முயல்வார்கள். இவற்றை தவிர்த்து மிக எளிய வழியில் தொப்பையை குறைக்க முடியும் தெரியுமா? வாருங்கள் பார்க்கலாம். சியா விதைகள் அளவில் மிக சிறியதாக இருந்தாலும் அதன் பயன்கள் மிகவும் பெரியது. ஒரு நாளைக்கு 20 முதல் 40 கிராம் அளவு சியா விதையை எடுத்துக்கொண்டால் தொப்பை விரைவில் குறையும். சியா விதைகளில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், நார்ச்சத்து, புரோட்டீன், கால்சியம் மற்றும் மெக்னீசியம் உள்ளது. சியா விதைகளில் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் குடலில் சேரும் அசுத்தங்களை வெளியேற்றி உடல் இயக்கங்களை சரி செய்யும். சியா விதைகளில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் அதிகம் உள்ளன. இவை இரத்தத்தில் உள்ள கொழுப்புகளை கரைக்கின்றன. சியா விதையில் ஆல்பா லினோலெயிக் ஆசிட் என்ற அமிலங்கள் இருப்பதால் மார்பக புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்கும் ஆற்றல் கொண்டது. சியா விதையில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருப்பதால் உடலில் செல்களுக்கு புத்துணர்வு அளித்து கிருமிகளை எதிர்த்து போராட வைக்கும். சியா விதைகளில் கால்சியம் அதிக அளவில் இருப்பதால் பற்கள் மற்றும் எலும்புகளுக்கு வலிமை தரும். தினமும் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் 1 லிட்டர் தண்ணீர் குடிக்கும் பொழுது தண்ணீர் வயிற்றை நிரப்பி உடல் எடையை குறைக்க உதவும். தினம்தோறும் பூண்டை உங்கள் உணவில் சேர்த்து வந்தால் உடல் எடை குறைப்பில் மாற்றம் தெரியும். தொப்பையை குறைக்க வேண்டுமானால் தினமும் எளிய உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அப்படி உடற்பயிற்சி செய்வதற்கு முன் வாழைப்பழம் அல்லது ஆப்பிள் சாப்பிடுவதால் தொப்பை எளிதில் குறையும். காலை உணவின் போது சரிவிகித உணவாக தானிய பிரெட், திணை போன்றவற்றுடன் காய்கறிகளை வேக வைத்து சாப்பிடுவது நல்லது. மதிய உணவில் நார்ச்சத்துள்ள உணவுப் பொருட்களை சாலட் செய்து சாப்பிடுவது வயிற்றை குறைக்க உதவும். கிரில் செய்யப்பட்ட இறைச்சி அல்லது மீன் போன்றவற்றையும் சாப்பிடலாம். மாலை நேரங்களில் கொய்யா அல்லது பெர்ரி பழங்கள் சாப்பிடுவது தொப்பையை குறைக்க உதவும். அடிக்கடி வெந்நீர் குடிப்பது, காய்கறிகள் நிறைந்த சூப் சேர்த்து கொண்டால் உடல் எடையை குறைப்பதுடன் தொப்பையையும் குறைக்கலாம். பொதுவாக இஞ்சி கொழுப்பை கரைக்கும் தன்மை கொண்டது. இது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை சீராக வைத்து தொப்பை குறைவதற்கு வழிவகுக்கிறது. தினம்தோறும் காலையில் சைக்கிள் ஓட்ட பயிற்சி செய்வது தொப்பையை குறைப்பதற்கு மிகவும் உதவும். ஸ்கிப்பிங் பயிற்சி செய்வதன் மூலமாகவும் தொப்பையை குறைக்கலாம். நடைப்பயிற்சி செய்யும் பொழுது உடல் வியர்க்கும் அளவிற்கு நடந்து செல்வது தொப்பையை விரைவில் குறைக்கும். இரவில் படுத்து தூங்கும் பொழுது குப்புறப்படுத்து தூங்குவதும் உங்கள் தொப்பையை குறைக்க உதவும். தொப்பையை குறைக்க உதவும் விதை பற்றியும் என்னவெல்லாம் செய்தால் தொப்பை குறையும் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். இந்த வீடியோவை தொப்பை குறைவதற்கு முயற்சி எடுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி வையுங்கள். அவர்களும் பார்த்து இந்த முயற்சி எடுத்து தொப்பையை குறைத்துக் கொள்ளட்டும். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். இது போன்ற தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து விடுங்கள். யூடியூப் அல்காரிதம் இது மற்றவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். நன்றி, வணக்கம்.